ஃப்ரைடே மார்னிங் காலையில் டே 6 மணி போல் ஸ்டார்ட் ஆச்சு. காலையில் எழுந்துமே பூஜை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா டியூஸ்டே அன்றைக்கி பூஜை பண்ணவே கிடையாது. ஏன்னா அன்றைக்கி தான் பர்த்டே வந்ததுனால காலையில் கோவிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டேன். அதனால் வீட்டில் பூஜை பண்ணலை. ஸோ அதனால் காலையிலே இன்றைக்கி பூஜை பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் சண்டே வந்துட்டு சூர்யாவோட ஃப்ரெண்ட் வந்துட்டு முருகர் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், மருதமலைக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று வாங்கிட்டு வந்து தந்திருந்தாங்க. ஸோ அந்த அன்றைக்கி வந்து வீட்டில் நான்வெஜ்லாம் பண்ணதுனால அப்படியே ஃப்ரேம் எடுத்து பூஜை ரூமில் வச்சுட்டேன். அதோட டியூஸ்டேயும் பூஜை பண்ணலை, அதோட பூஜை ரூம் ஓப்பன் பண்ணவே இல்லை. ஸோ சும்மா போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடும், அதோட அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி தான் பூஜை பண்ணேன். ஸோ அதனால் அதை மட்டும் கவர் வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு பூஜை ரூமில் எடுத்து வச்சுட்டேன். சொல்கிறேன், இந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் யாருக்காவது நடந்திருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னன்னா இப்போ ரீசெண்டாக நான் திருச்செந்தூர் போனேன். திருச்செந்தூர் போகிறதுக்கு முன்னாடி நானா ஒரு ஃப்ரேமோ ஒரு முருகர் ஃப்ரேமோ இல்லை ஏதாச்சும் ஒன்று காசு கொடுத்து வாங்குவேனே தவிர ஒரு ரிலேட்டிவ் சர்க்கிளோ இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளோ வந்து எனக்கு எதுவுமே வராது, ஏதாவது ரொம்ப ரேரு. ஆனால் இப்போ திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா என்னோட லைஃப்லேயா இருக்கட்டும் இல்லை இந்தமாரி ஏதாவது கிஃப்ட் பண்ணுறது, ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லைனா சிலை இந்தமாரி ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் ஒரு நல்ல சைனாக நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போட்டு ஃப்ரைடே பூஜை சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. அதோட ஃப்ரைடே எனக்கு சித்திரை மாதத்தில் விட பௌர்ணமி சேர்ந்து வந்ததுனால கிரிவலம் நிறைய பேர் போயிருப்பீங்க. அதெல்லாம் கிரிவலம் போனீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.